ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்பவே ஹெல்தியான ரெசிபி. இந்த ரெசிபில அதிக இரும்பு சத்து நிறைஞ்சிருக்கு. இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில நமக்கு தேவையான அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாங்க. நமக்கு தேவையான அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து தண்ணியில அலசி நிழல்லையே ஒரு துணியில 2 நாள் காய வச்சு எடுத்தா இந்த மாதிரி முருங்கைக்கீரை கிடைக்குங்க. இப்போ நம்ம லோ ஃப்ளேம்ல இந்த அளவுக்கு கிறிஸ்பியா வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இதை ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. அதே பேன்ல 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்து நல்லா பொன்னிறமா ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம ஏற்கனவே கீரையை சேர்த்து ஆற வச்சிருக்கிற பிளேட்ல இதையும் சேர்த்து ஆற வச்சுக்கலாங்க. அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து வறுத்துக்கலாங்க. நல்லா இந்த அளவுக்கு வறுத்த உடனே பிளேட்ல சேர்த்து ஆற வச்சுக்கலாங்க. நம்ம வறுத்த எல்லா பொருளையும் ஒரு பிளேட்ல சேர்த்து 10 நிமிஷம் அளவுக்கு ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. அதை மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு பொடியா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச பொடியில ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த பொடியை ஒரு பவுல்ல சேர்த்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும். ஆற வச்சு எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இது ரொம்பவே ஹெல்தியான பொடிங்க. நமக்கு இரும்பு சத்து அதிகரிக்கணும்னா நம்ம தினமும் சாப்பிட்ற சாப்பாட்டுல சேர்த்துக்கலாங்க. இந்த பொடியை சாதம், இட்லி, தோசை இது மாதிரி எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாங்க. இந்த பொடி கூட நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடலாங்க. ரொம்பவே ஹெல்தியா இருக்கும், டேஸ்டா இருக்குங்க. நல்லா காய வச்ச சுடு தண்ணியில 1 ஸ்பூன் அளவுக்கு கலந்து சூப் மாதிரி கூட வச்சு சாப்பிடலாங்க. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. கெடாம இருக்குங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம ஸ்னேஹா ஜெயராஜ் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.